அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் வருமானம் தரும் முருகன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் வைகாசி விசாகம். முருகப்பெருமான் ஜோதி பழம்பாக இந்த பூமியில் அவதரித்த நாள். சிவபெருமானின் மறு உருவமாக திகழும் இந்த முருகப்பெருமான் அந்த ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்துதான் அவதாரம் எடுத்தார். முருகப்பெருமானின் பிறந்த நாளை இன்று நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்று முருகனை சந்தோஷப்படுத்த ஒரு அற்புதமான பாடல் வரிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலை மட்டும் நாளைய தினம் முருகப்பெருமான் முன்பு பாடி உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தாலே போதும். நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் உடனே கைமேல் கிடைத்துவிடும். ஒரு கரங்களால் அல்ல, முருகனின் 12 கரங்களால் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். இத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகும் அந்த பாடல் என்ன என்று இப்போது பார்ப்போம். முருகனுக்கு எந்த வாசம் நிறைந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம்? நாளைய தினம் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். முடிந்தால் தினை மாவால் ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைத்துவிட்டு 6 நெய் விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு உதிரி புஷ்பங்களை முருகனுக்கு போட்டு இந்த பாடலை படியுங்கள். இந்த பாடலை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது என்று கவலையே படாதீங்க. யூடியூபிலேயே இந்த பாடலை ஒழிக்க விட்டு உதிரி புஷ்பங்களை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து வேண்டுதலை வைத்து பாருங்கள். பிறகு உங்களுடைய மன நிம்மதியை வார்த்தையால் சொல்ல முடியாது. இந்த பாடலை கேட்கும் போதே நம் உடம்பிற்குள் ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகும். முருகனை நாம் சென்று ஐக்கியமானது போல தோன்றும். அதை வார்த்தையால் சொன்னால் புரியாது. இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டுவிட்டு பிறகு எதுவாக இருந்தாலும் அடுத்த வேலையை பாருங்கள். இறுதியாக முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள். கடன் பிரச்சனை தீர வேண்டும், வருமானம் பெருக வேண்டும், அல்லது வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும் என்று என்ன வரம் கேட்டாலும் முருகப்பெருமான் 12 கரங்களால் உங்களுக்கு வாரி கொடுத்து விடுவார். ஏனென்றால் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு இஷ்டமான பாடல் வரிகள் இது. இந்த வீடியோவில் இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன மகிழ்ச்சி. அடுத்ததாக அதே போல வைகாசி விசாகம் அன்று படிக்க வேண்டிய கந்த சஷ்டி பாடல் வரிகளும் இருக்கிறது. வைகாசி விசாகம் அன்று முருகா முருகா என்று கூப்பிட்டு முருகனை வழிபாடு செய்தாலே போதும். நீங்கள் முருகனுக்கு சொந்தமான மனிதராக மாறிவிடுவீர்கள். இந்த வைகாசி விசாகத்தின் சிறப்பு என்ன? அந்த சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பிழம்பாக முருகப்பெருமான் அவதரித்த நாள். அன்று இந்த நாளில் முருகனை போற்றி புகழ்ந்து பாடினாலே போதும். முருகப்பெருமான் நமக்கான வரங்களை வாரி வாரி கொடுத்து விடுவார். நம்முடைய வாயிலிருந்து வரும் முருகப்பெருமானின் பாடல் வரிகள் நம்முடைய இரத்தத்தோடு கலந்துவிடும். நம்முடைய உடம்பு முழுவதும் ஓடக்கூடிய ரத்தம் கூட முருகா முருகா என்ற வார்த்தையை சொல்லி ஓடும். முருகப்பெருமானுடைய பிறந்த நாளான நாளை அவனுக்கு நம்மால் என்ன பரிசை கொடுக்க முடியும்? அழகான தமிழ் வார்த்தைகளால் அழகான 4 வரி பாடலை தான் கொடுக்க வேண்டும். அப்படி பார்த்தால் முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல் கந்த சஷ்டி கவசம். எல்லோருமே ஒரு முறை இந்த வைகாசி விசாக நாளில் முழுசாக கந்த சஷ்டி கவசத்தை பாட வேண்டும். பாட முடியவில்லை என்றாலும் சரி, உங்கள் செவிகளால் கேட்டுவிடுங்கள். அது கூட மிக பெரும் பாக்கியம். அதற்கு சுத்தமாக நேரமில்லை. காலையில் எழுந்து அலுவலகத்திற்கு சென்றால் இரவு வந்து தூங்குவதற்கே நேரம் சரியாக இருக்கிறது என்று நீங்கள் யோசித்தால் எந்த தவறும் கிடையாது. காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு வெறும் வயிற்றோடு முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த 10 வரிகளை மட்டும் படித்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்க கிளம்பி விடலாம். இப்போது கந்த சஷ்டி கவசத்தில் உள்ள இந்த பாடல் வரிகளை நாளை நீங்கள் படித்தால் கூட போதும். உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க, என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க, பன்னிரு விழியால் பாலனை காக்க, அடியேன் வதனம் அழகுவேல் காக்க, பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் 2 கண்ணினை காக்க, விதி செவி 2 வேலவர் காக்க, நாசிகள் 2 நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க. நம்முடைய 5 புலன்களை காக்க வேண்டிய வேலையை முருகப்பெருமான் எடுத்துக்கொண்டாலே போதும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அந்த 5 புலன்களையும் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடல் வரிகள் கந்த சஷ்டி கவசத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கண், காது, மூக்கு, வாய், மெய், அதாவது தோல், இவைகளைத்தான் 5 புலன்கள் என்று சொல்லுவோம்.
5 புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்று சில பேர் நினைப்பார்கள். ஆனால் மனிதர்களால் அது நிச்சயம் முடியாது. இந்த 5 புலன்களையும் அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பதை விட அந்த 5 புலன்களையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் நாம் வைத்து கொண்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். இந்த 5 புலன்களையும் அந்த முருகப்பெருமான் காக்க வேண்டும் என்று எண்ணி நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்று இந்த பாடலை படித்து விடுங்கள். முருகப்பெருமான் உங்களை காப்பதற்கு ஓடோடி வந்து விடுவார். உங்களுடைய இரத்தத்தோடு கலந்து விடுவார். இந்த வைகாசி விசாகத்தில் இந்த பாடல் வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.